இன்றைக்கி சாட்டர்டே சிம்பிளாக லஞ்ச் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வெறும் ரசம் தான் ஊற வச்சுருந்தேன். பேபிஸ்க்கு தேங்காய் பால் போட்டு மஷ்ரூம் ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்களுக்குமே ரெடி பண்ணி வச்சாச்சு. மஷ்ரூம் இன்றைக்கி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. இப்போ தூக்குவாளியில் பார்த்துட்ருக்கிறது பியோர் பசு நெய் தான். இந்த நெய் தான் பேபிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோடய ட்வின் பேபிஸ்க்கு எப்படி மீல் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சீரகம், பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 4-5 புதினாவை நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கிட்டேன். காய் இன்றைக்கி மஷ்ரூம் அண்ட் பச்சை பட்டாணி மட்டும்தான் சேர்த்து கூடவே மஞ்சள் தூள், பெப்பர் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இன்றைக்கி ஃபுல்லாகவே தேங்காய் பால் மட்டுமே ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ காமிக்கிற டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு கரெக்டாக எனக்கு வந்தது. 3 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணி ரைஸ் பேபிஸ்க்கு 2 பேருக்குன்றனால அந்தளவுக்கு எடுத்துகிட்டு தேங்காய் பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டாச்சு. 7 விசில். சூப்பரான ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃபைனல் அவுட்புட் என்னால் எடுக்க முடியல. நானும் ரொம்ப நாளாக கிச்சன் டூர் போடணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். பட் கிச்சன் ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கனால என்னால் போட முடியல. சூன் நான் நீட் பண்ணிவிட்டு கிச்சன் டூர் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பேபிஸையும் பார்த்துட்டு குக்கிங் ஒர்க்கும் பார்த்துட்டு சுத்தமாக எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. வீடியோஸ் எடுத்து போடுறதே பெரிய பாடாக இருக்குது. அப்படியும் எப்படியாவது போடணுமே அப்படின்றதுக்காக தான் என்னோடய பேஷனை விடாமல் பண்ணிகிட்ருக்கேன். சைட்லேயே ரசம் வச்சுருந்தேன். அதையும் வீடியோ எடுத்திருந்தேன். அதையுமே என்னால் ஃபைனல் அவுட்புட் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் டீட்டெயில்டாக ரசம் ரெசிபி எப்படி பண்ணேன் அப்படின்றத அப்லோட் பண்ணுறேன்.